அந்த தயிரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம தயிரில் அதை சேர்த்துடலாம். நல்லா அதை கலந்து விட்டுருங்க. அதை சேர்த்துட்டு அது நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மோர் குழம்புக்கான இது ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இதை நல்லா இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனால். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காய் இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு கரண்டியால் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. இதை நல்லா